பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் திருப்பிக் கொள்வோம் வேதத்திற்கு நேராக. லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை போக்குறதான ஆட்டுக்குட்டியானவராக அவர் கடந்து வந்தார். அவர் உலகத்தை மீட்கும் பொருட்டாக அவர் இருந்தார், உண்மைதான். அதே சமயத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மிஷன் வந்திருக்கிறாரு, ஒரு காரியத்தை செயல்பட வந்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஒரு தரிசனம் அவருக்கு இருக்கிறது. மிஷன் அண்ட் அ விஷன். மிஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வது. விஷன் அப்படின்னு சொல்லுது அவர் செய்து அது தொடர்ந்து தலைமுறையாக கடந்து போவது. அப்போ இந்த வசனத்துல 2 காரியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் மிஷன் அண்ட் செகண்ட் இஸ் விஷன். கிறிஸ்துவின் மிஷன்ல ஒரு மிஷன் என்ன அப்படின்னா, அவர் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது ஒரு தரிசனம் இருக்கிறது அவருக்கு, அது பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காட்டு தீ பற்றி எரிந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஒரு அடுப்புல தணல், அந்த பழைய காலத்துல பார்ப்பீங்கன்னா ஒரு எரிகிற அடுப்பில் தணல் இருக்குன்னு சொன்னா அது அக்கினி தான். ஆனா அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது இல்லை. அதே அடுப்பில் இன்னும் கொஞ்சம் அந்த தீ இன்னும் பற்றி எரியும் பொழுது அது நிறைய காரியங்களை செயல்படும். அதே ஒரு ஒரு கொளுத்தி எழியப்படும் பொழுது அது பெரிய அட்மாஸ்பியரை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஒரு பெரிய காரியத்தை அது மாற்றக்கூடியதா இருக்கிறது, சூழ்நிலையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. அதே போல ஒரு காரியத்தை தான் கிறிஸ்து விரும்புகிறார். அக்கினியை அவர் போட்ட வருகிறேன் என்றும் அது இன்னும் எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாத்திரமே அக்கினியை குறித்து அவர் பேசவில்லை. ஆதி முதலாகவே அது நிறைய காரியங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு விடுதலை பயணம் என்று சொல்லுகிறதான யாத்ராமம், எக்ஸோடஸ் 3:2 சொல்லுகிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:2 சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் அவியாதபடி எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாதை குறித்து என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். வேதத்துல இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு அக்கினியா என்ன செய்யறாரு, ரொம்ப வெளிப்படுகிறார். முச்செடியில் தோன்றினவருடைய தயவு என்று யோசேப்புக்கு அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது உண்டாகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ முச்செடியில் உண்டான தயவு, முச்செடியில் உண்டாக்கப்பட்டதான நாட்களில் தூதனானவர் அங்க என்ன செய்யறார், இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், வெளிப்படுகிறார். அங்கே ஒரு அக்கினியை பார்க்கிறோம். இந்த அக்கினி மோசே என்ன செய்தது, அவருடைய வாழ்க்கையை அப்படி டோட்டலா மாத்துது. அதுக்கு முன்பதாக அவனுடைய மாமனாருடைய வீட்டுல வனாந்தரத்தின் பாதையில் அவன் கடந்து போகிறான். பின்பு இப்பொழுது இந்த தரிசனத்தை பார்க்கிறான், அற்புத காட்சியை பார்க்கிறான். அப்போ அக்கினி அந்த இடத்துல தோன்றப்படும் பொழுது இந்த அக்கினி ஏதோ ஒரு சாதாரண எப்பொழுதும் வருகிறதான காரியம் அல்ல, இது தேவனால் உண்டாயிற்று. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜுவாலை என்ன செய்யுதுன்னா, அதை அவிழ்த்து போடாம வித்தியாசமான ஒரு அக்கினி, தேவனால் உண்டான அக்கினி, பரத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு அக்கினி. இந்த அக்கினியை அவன் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இந்த அக்கினியை போலதான் ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறார். இந்த அக்கினி அவர் வரும் பொழுது, அவர் நமக்குள்ளே வைக்கும் பொழுது அது மாற்றம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. மோசே திக்குபாயும் மந்த புத்தியமா இருந்தவன், எந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சானோ கர்த்தர் அதே இடத்துல கொண்டு போய் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பெரிய திரளான கூட்டத்தை அவன் விடுதலையாக்கி கொண்டு வந்து ஒரு பெரிய தேசத்தை என்ன செய்கிறான், உருவாக்குகிறான். மாபெரும் விடுதலை பயணத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார், ஒரு அக்கினியை அவன் பார்த்த பொழுது. இப்போ இந்த அக்கினியை பார்க்கிற அனுபவம் மோசேக்கு என்ன செஞ்சதுன்னா கிடைத்தது. அதை தொடர்ந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த தரிசனத்தை பார்க்கிறார்கள். மோசேக்கு ஒரு விதமான அக்கினி,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னொரு விதமான அக்கினி. யாத்திராகமம் 13:21 சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் பகலும் அவர்கள் வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலும் அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகத்தக்க அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களோடு இருந்தது, விலகி போகவில்லை என்று சொல்லப்படுறது. இங்க ஒரு அக்னியை பார்க்கிறோம், ஒரு அற்புத காட்சியை மோசே பார்க்கிறார். இங்க இன்னொரு காட்சி இருக்கு. என்ன அப்படின்னா, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பமாய் தேவன் அவர்களோடு கூட என்ன செய்யறாரு, கடந்து போய்கிட்டே இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அப்படி நின்றாரு, இங்க கூட போய்கிட்டே இருக்கிறார். இப்ப இந்த அக்னி முதல்ல காண்பிக்கப்படுது, அவனை மாற்றுகிறது. மறுபடியும் இந்த அக்னி அவனை அநேகரை விடுதலையாக்க வெளியே கொண்டு வந்து மீண்டும் இந்த அக்னிக்கு கீழே ஜனங்கள் நடந்து வருகிறாங்க. இன்னைக்கு இதே போலத்தான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்ததான அக்கினி, அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறதான காரியம், அவரை நம்ம தரிசிக்கிறோம், அவரை உணர்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். நம்ம மாத்திரமல்ல, அன்று மோசே அநேக ஜனங்களை இந்த அக்கினிக்கு அடியிலே கொண்டு வந்ததை போல, அக்கினி மேக சமூகத்துக்குள்ளாக கொண்டு வந்ததை போல நாமும் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாத்திரம் 40:38 சொல்றது, அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. கூடாரம் போட்டிருக்கிறாங்க, தேவனுடைய வாசஸ்தலம் வைத்திருக்கிறாங்க, அப்படியே கண்களுக்கு முன்பதாக அப்படியே எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் தர வேண்டும். எழுப்புதல் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வர வேண்டும். அதுதான் தேவனுடைய வாஞ்சியா இருக்கு. தட்ஸ் அ விஷன். தூர தரிசனத்தை கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் பற்றி எரியத்தக்கதான ஒரு காரியம். ஜனங்கள் கண் காணும்படியான அற்புதம் அடையாளங்களையும் அன்று கூடார வாசலிலே அது நின்றதை போல தேவனுடைய மகிமை சபைக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாய், ஜனங்கள் இந்த அக்கினி அண்டை ஓடத்தக்கதாய், வந்து சேரத்தக்கதாய் ஒரு அக்கினியை மோசையின் இடத்துல கொடுத்ததை போல கர்த்தர் நம்மிடத்திலையும் அது கொடுத்திருக்கிறார். நாம் அதிலே நிறைந்து அதன் வழியிலே நடக்கும் பொழுது அக்கினி சபை அண்டை வருகிறது, நமக்குள்ளேயும் வருகிறது. ஜனங்களை அதை ஈர்க்கத்தக்கதாய், அவருடைய கண்கள் பார்க்கத்தக்கதாய் மாபெரும் காரியத்தை செய்யத்தக்கதான ஒரு அக்கினி. அவருடைய ஆரம்பம் வேணா சின்னதா இருக்கலாம், ஒரு பெரிய காரியத்தை அது செய்யத்தக்கதான ஒரு அக்கினியை தான், ஆவியானவரைத்தான் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னும் போக போக வாசிக்கலாம், அடுத்து பார்க்கலாம். இன்னும் ஜனங்கள் கடந்து போகிறோம். யாத்திராகமம் 19:18 முதல் 25 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூழலின் புகையை போல எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் இப்போ வந்து முதல்ல மேகஸ்தம் அக்கினி ஸ்தம்பம், இப்போ பார்த்தா ஒரு மலையின் மேல் அப்படியே வந்து அவர் தங்குகிறார். இந்த சம்பவத்தில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, முதல்ல மோசே போவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோனும் அவருடைய குடும்பத்தாரும் ஆசாரியர்கள் கடந்து போறாங்க. வேற யாரும் போக முடியாததாய் காணப்பட்டது. ஒரு நேரத்துல இந்த அக்கினி கிட்ட யாரும் போக முடியாது, தேவனண்ட கிட்டி சேர முடியாது. மோசே இந்த அற்புத காட்சியை பார்க்கும்போது சொன்ன, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சியை கலற்றி போடுன்னு சொன்னார். அப்படி மகிமையான அக்கினியான தேவன் தான் அவர். இப்போ அந்த தேவன், அக்கினியான தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பரிசுத்தமாய் நம்முடைய சரீரமும் ஆலயம் இருக்க வேண்டுமே, அப்பொழுதுதானே ஜனங்கள் காண முடியும். இங்கேயும் அதைத்தானே பார்க்கிறோம். சீனாய் மலை புகை காடாய் இறங்கினது, ஜனங்கள் அதரத்தக்கதாய் காணப்பட்டது. யாரும் கிட்ட வர வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அதே கர்த்தர் தன் குமாரனை அனுப்பி இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினியை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் பாக்கியவான்கள் விசுவாசிக்கிற ஜனமே, கிருபை பெற்ற ஜனமே, கிருபை நாட்கள் இருக்கிற நீங்களும் நானும் அவர்களை காட்டிலும் பாக்கியவான்கள். அப்போ அக்கினி அன்று சீனாய் மலையிலே காணப்பட்டது, அப்புறம் கர்மேல் மலையிலும் காணப்பட்டது. 1 ராஜாக்கள் 18:38 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது. எலியா ஜெபிக்கிறான், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதான ஒரு அக்கினி இறங்குகிறது.
ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சர்வாக தகன பலியும் விறகுகளையும், அதுக்கு கூட பரவாயில்ல, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கற்களையும் மண்ணையும் பச்சித்து தான். ஹார்டா இருக்கிறதான காரியத்தை பச்சிக்குது, கடினமான இருதயத்தையும் பச்சிக்கத்தக்கதான அக்கினியான தேவன் தான் உங்கள் நடுவில் இருக்கிறார். சிலரோட இருதயம் பார்த்தா கல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, தேவன் உங்களோடு இருப்பாருன்னு சொன்னால் அதையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மண்ணையும் பச்சிக்குது, மாம்சமான இந்த சரீரம் மண்ணிலிருந்து வரப்பட்டது சரீரத்தையும் பச்சிக்கத்தக்கதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அக்கினியின் ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். சரீரம் ஒன்றுக்கும் உதவாது, பச்சித்து போடுகிறது. நீங்க சொல்லலாம், இந்த மாம்சம் நிறைய பாவம் செய்யுது, நிறைய காரியம் செய்யுது, விட முடியல, காரியம் செயல்பட முடியல. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் இருந்து கொண்டே இருப்பார்னு சொன்னா பச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கற்களையும் பச்சித்து போடுது, மண்ணையும் பச்சித்து போடுது. முன்ப எதுவும் நிக்க முடியாது, தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, எந்த காரியத்தை குளிர் பண்ண முடியாது. தேவனுடைய அக்கினி உங்களை குளிர பண்ணாது, அது அக்கினியாக வைத்திருக்கும், அது அனலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த அக்கினியான தேவன் மனித ரூபமாகவும் வருகிறார். தானியேல் 3:25 சொல்லுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். இப்ப தேவபுத்திரனாய் ஒப்பா இருக்கிறதான தேவனுடைய தூதனானவர் கிறிஸ்து அவர்களுக்கு பாதுகாப்பா நினைச்சார், நிற்கிறார். முதல்ல பார்க்கிறோம் அக்னி காட்சியை பார்க்கிறோம், அப்புறம் ஒரு ஸ்தம்பம் போல என்னச்சு, பில்லர் மாதிரி என்னச்சு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அவரை சத்தத்தை காண்கிறார்கள், புகை சூழ இருக்கிறது, கர்மேல அக்கினி இறங்கி எல்லாத்தையும் பச்சிக்குது. இப்ப பார்க்கிறோம் அக்கினியின் நடுவிலே தேவன் ஜனங்களை நடக்க பண்ணுகிறார். அப்போ அக்கினியான தேவன் ஒரு மனிதனை போல என்ன செய்றார், அங்கே கடந்து வருகிறார். இப்போ அதே மனிதனை போல வந்தவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் நமக்குள்ளும் இருக்கிறார். அன்று அனனியா, மிசாவேல், அசரியா, ஷாதராக், மேஷாக், ஆபேத்நேகோடு இருந்த தேவன், அவர்களை விடுதலை பண்ணின தேவன் நம்மையும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த அந்நிய அக்கினியும் நம்மளை பட்சிப்பது இல்லை, எந்த பில்லி சூனியத்தின் அக்கினியும் நம்மளை பட்சிப்பது இல்லை, எந்த மந்திரவாதத்தின் அக்கினியும் நம்ம பட்சிப்பது இல்லை. அக்கினியான தேவன் நமக்குள்ளே அவர் இருக்கிறார், வாசமா இருக்கிறார். இதெல்லாம் சரி, ராஜாவாகிய சாலமோன் ஒரு ஜெபம் செய்கிறான். 2 ராஜாக்கள் 2 நாளாகவும் 7:1 சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாக தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிச்சு. இப்போ இதுதான் தேவைப்படுகிறது. அக்கினியை வைத்துட்டாரு, ஆனா அது மகிமையாய் வரணும். அக்கினியை கர்த்தர் நம்ம விடுதலை வைத்து விட்டார், அது மகிமையாய் வெளிப்படுவதற்கு நம்மையே தியாகமாய் செய்யும் பொழுதுதானே, ஒரு அர்ப்பணம் பண்ணும் பொழுதுதானே பட்சிக்கும் அக்கினியானவர் நம்மிலே ஒரு பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய மகிமை அது கடந்து வருகிறதா இருக்கிறது. Glory shall fill this living temple. இந்த ஜீவனுள்ள சரீரமாகிய இந்த ஆலயத்திலே அவருடைய மகிமை பூரணமாய் தங்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். சாலமன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இறங்கினதை போல நம்மளுடைய ஜெபமும் காணப்பட வேண்டும், நம்மளுடைய துதியும் காணப்பட வேண்டும். நம்மளுடைய ஜெபங்கள் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேவியாரம்பம் 6:12 சொல்லுகிறது, 13 சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிறதான அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாக தகன பலியும் வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளையும் கொழுப்பை போட்டு தணிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிழ்த்து போகாது இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கொடுத்த இந்த அக்கினியை அணைய விடாதபடி எப்பொழுதும் எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டியது இந்த ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு கட்டளையாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆசாரியனா இருக்கிறோம், நமக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசாரியனுக்கு வெளிப்புறமான ஒரு ஆலயத்தை கொடுத்தார், நமக்கு இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார்.
இதுல நம்மளுடைய அக்கினியை அவிழ்த்து போடாதபடி மிகவும் ஜாக்கிரதையா எரிந்து கொண்டே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜபத்தினாலும், துதியினாலும், வேத வாசிப்பினாலும், உபவாசத்தினாலும், ஐக்கியத்தினாலும், கர்த்தரை நினைப்பதினாலும், கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிப்பதினாலும், விசுவாசத்தினாலும் போராடத்தக்கதா தைரியம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் அவர்களிடத்தில் இன்னும் கிட்டி சேரத்தக்கதான ஒரு மகிமை நிறைந்தவர்களா இருக்கும் பொழுது இந்த காரியத்தை அவர்கள் செய்ததை போல நாமும் செய்கிறோம். ஆசாரியனுக்கு கர்த்தர் சொன்னார், பலிபீடத்தின் மேல் அக்கினி இருப்பதாக. அன்று பலிபீடத்தில் அக்கினி இருந்தது, இந்த நம்மை மேல ஒரு அக்கினி இருக்கு. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். மத்தேயு 3:11 சொல்லுகிறேன், மனம் திரும்புவதற்கு என்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சங்களை சுமக்கதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை தருகிறார். அது அக்னியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்து சொன்னதே போல அவர் அக்னியை கொடுத்தார். எப்பொழுது? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்னிமயமான நாவுகள், பிரியத்தக்கதான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று சொல்லப்பட்டது. அந்த அந்த அமர்ந்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே அமர்ந்து இருக்கிறார். அவர் மேல அமர்ந்து இருக்கிறார், சூழ இருக்கிறார், எரிந்து கொண்டே இருக்கு. இந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்னியான கர்த்தர் நம்மளை இன்னும் வாசமா இருக்கிறார். இப்ப இந்த அக்னி நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கும் பொழுது கூடவே இன்னும் சில விஷயங்கள் வரும். அதையும் லைட்டா பார்க்கலாம். சங்கீதம் 66:12 சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த அக்னி இருக்கும் பொழுது சில அக்னிக்குள்ளாய் நம்மளை கர்த்தர் கடந்து போக பண்ணலாம். கர்த்தர் விரும்பினால், கர்த்தர் அனுமதித்தால் நம்மளை ஆயத்தப்படுத்த முடியாது. சில நேரங்கள் என்ன செய்யலாம், அனுப்பலாம். அப்படி நம்மளை அனுப்பும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனதை போல, அனனியா மிஷாவில் அசரியா போனதை போல நாம் போகும்பொழுது நாம் அவியாதபடி கர்த்தர் நம்மளை சூழ பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அப்ப விசுவாசம் சோதிக்கப்பட்ட ஒரு அக்னிக்குள்ள போகிறது, அதை கர்த்தர் நம்மளை பலப்பா. அப்ப இந்த அக்னி எரியது தானே வெளிப்புறமான அக்னி. விசுவாசம் என்கிறதான காரியம் அக்னியில சூட அது புடமிடப்படும் பொழுதும் அது அக்னி ஜுவாலையாய் எப்பொழுதும் அவிழ்த்தாதபடி இன்னும் பற்றி எரியத்தக்கதா இருக்கிறது. ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயர் பற்றாது என்று சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன, உள்ளுக்கு இருக்கிற அக்கினி அது மகிமையா இருக்கிறபடினால மற்ற காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திலும் ஒரு அருமையாய் நடத்தி நம்மளை கொண்டு போகிறார். எப்படி இந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் கண்கள் பார்க்கத்தக்கதாய் இருந்ததை போல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் காணத்தக்கதாய் உங்களுக்குள்ளே அக்கினி பிரகாசித்து கொண்டே இருப்பதாக அது உங்களை நடத்தும். மல்கியா 3:2-3 சொல்லுகிறது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலைத்தின்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சௌகாரியத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அக்கினியாய் வருகிறார், வந்து லேவியின் பிள்ளைகளே அவர் என்ன செய்யறார், புடமிடுகிறார், சுத்த பொன்னாய் விளங்கும்படி. அவருக்கென்று ஜுவாலையை எரியத்தக்கதாய் நம்மளை என்ன செய்யறார், புடமிடுகிறார். அன்று தானியேலை புடமிட்டு பார்த்தார், யோசேப்பை புடமிட்டு பார்த்தார், ஆபிரகாமை சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 22 புடமிட்டு பார்த்தார். அவன் பொன்னாய் விளங்கினான். அன்று ஆதி அப்போஸ்தலரை கர்த்தர் புடமிட்டு பார்த்தார். முதல் 3 நூற்றாண்டுகளை பார்க்கும் பொழுது சபையை அதிகமாய் துன்பப்படுத்தினார்கள். ஆனால் எந்த அரசாங்கம் துன்பப்படுத்தினோ, எந்த ரோமர்கள் துன்பப்படுத்தினார்களோ அதே ரோமர்கள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு அவர்கள் உலகத்தை பரப்பினார்கள். காரணம், இந்த அக்கினி மற்றவர்களை பட்சிக்கத்தக்கதா இருக்கிறது. அது உங்களை அழிப்பது அல்ல, உங்களை புடமிட்டு சுத்த பொன்னா இருக்கிறது. அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது என்று சொல்லப்பட்டது. உன்னை அவிச்சு போடாது, மாறாக உன்னை எதிர்க்கிறதான காரியங்கள் மேல் அக்கினி அவர்களையும் பற்ற வைத்து தேவனுடைய அன்பை உணர வைத்து தேவனுக்கென்று வைராக்கியமா எழும்பத்தக்கதாய்
பெரிய சந்ததிகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்து ஆசைப்பட்டார். அக்கினியை போட வந்தேன். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அன்று நாவாய் பிரிந்ததை போல உங்கள் மேலும் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். எழுந்து பிரகாசிப்போம். இதோ தேவனுடைய மகிமை வருகிறது. உலகத்தை நிரப்பத்தக்கதான ஒரு காரியம் வருகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்தையும் செய்வாராக. ஆமென். God bless you.